89 பூர்வா பரபராமர்ஷம் விகலாஸ்தத்ர கேச்சன வாக்யாபாசான் ஸ்வஸ்வபக்ஷேம் யோஜயந்த்யப்யலஜ்ஜயா. ஜீவ தத்துவம் 58 வரைக்கும் பார்த்துட்டு 57 வரைக்கும் பார்த்தோம். 58லேருந்து ஜீவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், எது ஜீவன் சொல்லி எது ஆத்மான்னு சொல்லி எப்படியெல்லாம் குழம்பி இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை பார்த்து வரோம். 58 சில கருத்துக்கள் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாரு, உபனிஷத்தை 58 பாமரர்கள், தர்க்கவாதிகள், பிறகு தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் குழம்பினார்கள்னார். இங்கே யார் குழம்பி இருக்கிறான்னு உபனிஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்களே சில பேர் என்ன பண்ணுறாங்க, குழம்பி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், தான் விருப்பத்துக்கு ஏற்றபடி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் கருத்துன்னு தன்னுடைய கருத்துக்கு தகுந்தது மாதிரி உபனிஷத்தை அவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற கருத்து சொல்லி வர்றாரு. இதுக்கு ஏற்கனவே பார்த்தோம், கரெக்டாக தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும்னா சித்த சுத்தி கட்டாயம் வேணும். அந்த விருப்பு வெறுப்பு கொஞ்சமாவது குறைஞ்சாவது இருக்கணும், இருந்தால் தான் உள்ளே வர முடியும். இல்லாட்டி வேறு கருத்துக்கு நாம் அதை வந்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தோதுக்கு கருத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது இப்படித்தேன் சொல்லியிருக்கு அப்படித்தேன் சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. தாங்கிற எழுத்தை 3 பேருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணார். தாங்கிற எழுத்தை யாராருக்கு? மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு, அசுரர்களுக்கு. அதில் தேவர்கள் என்ன எடுத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு புலனடக்கம் இல்லை அதனால் தமத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவன் அசுரன் என்ன, தயை இல்லை, அவனுக்கு என்ன தயை இல்லை, குணம் வந்து அரக்க குணமாக இருக்குது, அதனால் அவன் அப்படி எடுத்துக்கிட்டான். மனிதர்கள் லோபிகள், தயால குணம் கிடையாது, தயை வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கள ஒரே வார்த்தையை. அது மாதிரி இந்த உபனிஷத் கருத்துக்களை கரெக்டாக சித்த சுத்தியோட இந்த ஆர்வத்தோட உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட வரலேன்னா அவரவர்கள் இஷ்டத்துக்கு அந்த கருத்தை எடுத்து விளக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு ஒரு நூலில் இதுதான் தாத்பரியங்கிறதுக்கு எப்படி நிச்சயம் பண்ணணும், ஆரம்பத்தில் என்னன்னு பார்க்கணும், முடிவு என்னன்னு பார்க்கணும். ரெண்டும் ஒரே கருத்தாக இருக்கும். கீதையில் அப்படித்தான், ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள், நீ துயரப்படாதே அப்படின்னு சொல்லி முடித்தார். இடையில அந்த ஞானத்தை பற்றி சொல்வார். அதே மாதிரி அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் இடையில வலியுறுத்திக்கிட்டே வரும். பிறகு நாம் சொன்ன கருத்து தாத்பரியமாக இருந்தால் அதுக்கு உண்டான பலன் இருக்குது பாருங்கள், அதுதான் உயர்ந்த பலனாக இருக்கும். மற்ற பலன் சொல்லப்பட்டிருக்கும், அதெல்லாம் சின்ன சின்ன பலனாக இருக்கும். அப்படி இருந்தால் அதுதான் தாத்பரியம் அப்படி நிச்சயம் பண்ணி அந்த கருத்தை முடிவு பண்ணணும்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உபனிஷத் கருத்துக்களை சும்மா படித்தா பத்தாது. சில பேர் பாராயணம் பண்ணுவாங்க, அதில் சித்த சுத்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. தைத்திரிய உபனிஷத்தை பாராயணம் பண்ணுவாங்க, வேதாந்த ஞானத்தை பெறுவதற்கும் படிப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2வது அத்தியாயத்தில் பஞ்சதிசையிலே பார்த்தோம். சதைவ சோம்ய இதமக்ர ஆசித் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். அதில் சத்துன்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். அந்த சத்துவே நீன்னு சொல்லி தத்துவ மஷின் முடித்தாருங்க. அந்த ஆரம்பமும் முடிவாக ஒன்றா முடிப்பாங்க. எதை சொல்கிறோமோ அதுதான் முடிவாக இருக்கும். அப்படி படித்தாதான் உபனிஷத்தை வந்து தாத்பரியத்தை நிச்சயம் பண்ண முடியுமே ஒழிய, இவங்கெல்லாம் இடையில படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தோதான கருத்தை எடுத்துக்கொள்பவர்களும் குழம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அன்னமய கோஷம்தான் ஆத்மா. அன்னமய கோஷம் என்ன, இந்த ஸ்தூல உடல் தான் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் வார்த்தை இருக்குது, உபனிஷத்து வார்த்தையே இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த உடல் தான் ஆத்மா. அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பார்க்குறதில்ல, பின்னாடி இருக்கிறதையும் பார்க்குறதில்ல. பின்னாடி அது ஆத்மா இல்லைன்னு வரும், இந்த உடல் ஆத்மா இல்லை. அப்புறம் எதுக்கு அதை சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகும், அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு உடல் தான் ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு உடல் ஆத்மா அல்ல, பிராணம் தான் ஆத்மான்னு வரும். அப்புறம் அது இல்லைன்ட்டு போகும். இதெல்லாம் வரப்போகுது, பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ இந்த தவறான கருத்துக்கு பிரமாணம் உபனிஷத்துலேருந்து எடுக்கிறாங்க. அது பிரமாணங்கிற ஸ்டெப், அது
அது முடிவு கிடையாது, அது ஒரு படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாக்கிய ஆபாஷான், அது உபனிஷத்தினுடைய இறுதி வாக்கியமாக இவங்களை ஆபாசமாக தோன்றுதே ஒழிய உண்மையான வார்த்தை அல்ல. தைத்திரிய உபனிஷத்தில் 5 படிகளில் ஆத்மா விளக்குது. முதல்ல அன்னமய கோஷ ஆத்மான்னு விளக்கும். அன்னமய கோஷம் என்ன? இந்த உடல் தான் ஆத்மா. இப்படி பிற இந்திரியம் ஆத்மா, மனம் ஆத்மா, பிராணம், இப்படியுமே சொல்லிக்கிட்டே போகும். ஒவ்வொன்றா நீக்கி இதை ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், இந்த வார்த்தை அதில் வருதில்ல, அதனால் இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாப்புல. இதை 61ஆவது ஸ்லோகத்தில் நீ விலைக்கு கொண்டு போகிறார் அவர். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தோதுவுக்கு இந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு தாத்பரியத்தை நிச்சயம் செய்கிறார்கள். அவர்களும் குழம்பி இருக்கிறார்கள். ஸ்வஸ்வபக்ஷே யோஜயந்தி, அவரவர்களுடைய முடிவுக்கு பயன்படுத்துகின்றார்கள். இப்போ ஒரு +2 படிக்கிறான் ஒரு பையன். அவர் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ +2ல் 95 மார்க் எடுத்தேன்னா நீ கலெக்டராக ஆயிடலாம்ப்பா, நீ கலெக்டருக்கு போயிடலாம், டாக்டர் ஆகிடலான்னு சொல்கிறார். இவன் +2ல் 98 மார்க் எடுத்துட்டான். நான் கலெக்டர் ஆகுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு ஸ்டெப் இருக்கா இல்லையா? ஊக்குவிக்கிறதுக்கு இதில் முதல்ல நீ 98 மார்க் எடு, பிறகு அடுத்த ஸ்டெப் இருக்குது, படிக்கணும். ஒருத்தன் நீங்கள் தானே சொன்னீங்க 95 மார்க் எடுத்தவொன்னே கலெக்டர் ஆகிடலாம்ட்டு, இப்போ ஆயிடலாம்னா பிறகு டிகிரி இருக்குது, பிறகு ஐஏஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆனால் இப்போ நீட் எழுதணும், பிறகு MBBS படிக்கணும், பிறகு எல்லாம் இருக்கா இல்லைங்களா? அது மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு இந்த உடல் தான் ஆத்மான்னு ஆரம்பிப்பாருங்க. பகவத்கீதையிலே பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயத்தில் ஞான பக்தன் உயர்ந்தவன், அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைம்பார். அந்த ஞான பக்தன் உனக்கு முடியலையா, விஸ்வரூப பக்தி பண்ணு, அதுவே சிறந்ததும்பார். அப்போ ஞானத்தை விட விஸ்வரூப பக்தி சிறந்ததுன்னு சொன்னான். அப்போ இதுதான் கரெக்டுன்னு எடுத்துக்க. அது முடியலைன்னா உனக்கு அதை விட சிறந்தது சகுன உபாசனைம்பார். சிறந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல, அதை விட சிறந்ததுங்கிறாரு. யாருக்கு சிறந்தது? பிறகு அதை விட அதுவும் உனக்கு முடியலையா, அதை விட உனக்கு சிறந்தது. அந்த ஆளை வச்சு சொல்கிறார் அவர், நீ கர்மயோகம் பண்ணு. அப்போ யாருக்கு எந்த இடத்துல எப்படி உபதேசங்கிறத பார்க்கணும். இதை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இப்படித்தான் சொல்லியிருக்கு, உபனிஷத்தை இப்படித்தான் சொல்லியிருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் முடிவுக்கு உபதேசமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்கள கடுமையாக கண்டிக்கிறார். அலஜ்ஜயா அபியோஜந்தி, வெட்கம் இல்லாமல் பயன்படுத்துகிறார்கள்ங்கிறார். வெட்கம் அந்நியில்ங்கிறார். அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, திருடுவதற்கு சமமாக. சும்மா தேவையில்லை இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சரியான வார்த்தையை தப்பாக சொல்கிறது, அந்த வார்த்தையை திருடி வேறு அர்த்தத்தை சொல்கிறது. சரியாக சொன்னால் யாருடைய துணை தேவையில்லை. இவங்க கருத்தை நிலைநாட்டுவதற்காக வியாசர் சொன்னார், அவர் சொன்னார், ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறது. ஒருத்தன் வேதத்தில் நல்ல தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? நான் பூரணமானவன், நீ பூரணமானவன் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுவார்? நான் பூரணமானவன் சொல்லி வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் பூரணமானவன் புரிஞ்ச பிறகு என்ன வேதம் சொல்லியிருக்குதுன்னு என்ன சொல்லியிருக்குன்னு. அதுக்கு பிறகு ஒருத்தன் இல்லை வேதம் நீ பூர்ணமானவன் சொல்லலைன்னு சொன்னால், அது சொல்லுதோ சொல்லு, நான் பூர்ணமானவன் போ அப்படின்ட்டுருவான். ஏன்னா இவன் நல்லா அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். அந்தளவுக்கு உறுதியாகுமா இந்த ஞானம். நல்லா சரியான வழியில் போனால் இந்த ஞானம் யார் சொன்னாலும் சரி அப்படியா விட்டுருப்பா, அவ்வளோதான். இவன் அவங்ககிட்ட என்ன சொல்லுவான், உபனிஷத் சொல்கிறே தப்பு போப்பான்ட்டுருவான். ஏன்னா இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். அந்தளவுக்கு அந்த ஸ்திடமாக இந்த ஞானம் வரும். அப்படி இல்லைன்னா குழப்பம்தான் வரும் அப்படிங்கிறார் இங்கே. உலகமே நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக சந்தேகம் இல்லாமல் ஸ்திடமாக புரிஞ்சாச்சுன்னா அந்த உலகமே சொன்னாலும் அதில் மாறாதுங்கிறார். அதுக்காகத்தான் இப்போ ஜீவ தத்துவத்தில் எவ்வளவு பேர் எப்படி குழப்பி இருக்கிறாருன்னு சொல்ல வர. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் என்ன குழப்பினாலும் ஜீவன்னா இதுதான், ஈஸ்வரன்னா இதுதான் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான புத்தி வந்துடும். அதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். இவர்கள் பெற்ற அறிவிலேயே ஒரு பயம் இருக்கான். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, அது உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு, வியாசர் இப்படி சொல்லி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு சொல்லி அதை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறார். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், அத்வைதி நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க, நீங்களும் சங்கரர் என்ன பண்ணுறாரு, வேதத்தில் சொல்லியிருக்கு, வியாசர் சொல்லியிருக்காரு தானே சொல்கிறீங்க அப்படின்னு
ஒரு கருத்தும் சொல்லுவாங்க. பலனை பார்க்கணும். நீ எப்படி இருக்க, இவர் எப்படி இருக்கார், இந்த தத்துவத்தை புரிஞ்சு நிலைநிறுத்தினவர் எப்படி இருக்கார். இவங்க எந்த கருத்தையும் மறுக்க மாட்டாங்க. நீங்கள் அத்வைதிகள் பாருங்கள், ஃபஸ்ட்டில் கடைசி பண்ண கீழேருந்து வர்றவங்கள எந்த கருத்தையும் மறுக்க மாட்டாங்க. அவங்க தப்புன்னே சொல்லுவாங்க. இது ஸ்டெப்பும்பாங்க இவங்க. அப்புறம் இவங்க அந்த பயம் கிடையாது, அந்த விருப்பு வெறுப்பு கிடையாது, அந்த ஜீவன் முக்திங்கிற அந்த மனநிலை அவங்கள பார்க்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். மேக்சிமம் 1-2 பேர் வெளியே கொஞ்சம் தான் தெரியும். ஜீவன் முக்தனாக இருக்கானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த பலனை வைத்து கொண்டும் எது உண்மையான கருத்து என்பதையும் பார்க்க வேண்டும். முழுமையான அபயம் எதில் வருது, எதில் முழுமையான அறிவு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தத்துவத்தை பண்ணாலும் அதுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணலாம். இப்போ மோட்சம்னா என்ன? இறைவன் திருவடியை அடைதல், சிவனுடைய திருவடியை போய் அடைதல் வச்சுக்கிறோமே. இல்லை பரமபதத்தை அடைகிறது. அங்கே அடைஞ்சவர் என்ன செய்வார்? அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். எத்தனை வருஷம் இருப்பார் அங்கே? பல கோடி வருஷம். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? அதே மாதிரி நீங்கள் அறிவில் பார்த்தீங்கன்னா விண்வெளி, ஸ்பேஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னால் ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, போய்கிட்டே இருக்குது. அறிவில் அறிவு இறந்த பிறகு மனுஷன் என்ன ஆகுறான்? பறக்கிறான், அங்கே போகிறான், அங்கே என்ன செய்வான், அங்கே எவ்வளோ நாள் இருப்பான். எல்லா மதத்திலையும் அனைத்து கருத்துக்களும் ஸ்டெப்பு தான். நாம் என்ன சொல்கிறோம்? சிவன் அடியை அடைவார் அவர். பிரம்மபதத்தை அங்கே போய் அடையலாம், பிரம்மலோகம் போகலாம், தப்பு இல்லை. அங்கே போய் அங்கே அந்த உபதேசம் பெற்று அந்த ஞானத்தை அடைஞ்சார்னா அவரும் சமஷ்டியில் கலந்துருவார். ஒரு நிறைவு. ஏன்னா அந்த தோற்றமே பொய்ன்னு சொல்லும் பொழுது அறிவில் அறிவு போயிடும். இனிமேல் ஒன்றை அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா காளியை தரிசனம் பண்ணுறாரு, காளி கூட பேசுகிறாரு, பிறகு ஒவ்வொரு கடவுளாக தரிசனம் பண்ணுறாரு, அவ்வளவு சாதனைகள் பண்ணுறாரு. பண்ணி பிறகு இயேசுவை பார்க்கணுங்கிறாரு, அல்லாவை பார்க்கணுங்கிறாரு, அவ்வளவு தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியில் தோத்தாபுரின்னு ஒரு அத்வைதி வர்றாரு. அவர் அத்வைத வேதாந்த பண்ண உடனே இவருக்கு அருமையான ஒரு அவதார புருஷர் இல்லையா, அவருக்கு ஒரே நாள் அத்வைத ஞானம் வந்துருச்சு. நம்ம எத்தனை தடவை படித்தாலும் வர்றதில்லை. சாதனையெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. அது பிறகு அதுக்காக பக்தியத்தை அவர் முக்கியமாக சொல்கிறார். ஏன்னா அதுலேருந்து தானே வந்திருக்கு. எதையும் அவர் குறை சொல்கிறதில்ல. ஆனால் அவர் அத்வைத ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த சாதனைகள்லாம் ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த பலனை பார்க்கணும். எங்கே அறிவு முற்றுப்புள்ளி வருது, எங்கே சாதனை முற்றுப்புள்ளி ஆகுது, அதுதான் உண்மையான தத்துவம், இறுதியான தத்துவங்கிறத முடிவு பண்ணணும். அப்படி இந்த அத்வைதிகள் நாம் முடிவு பண்ணுறோம்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அதனால் அவங்களுடைய கருத்தை நாம் வாதம் பண்ணுறதில்ல, எப்படி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை 101 வரைக்கும் சொல்ல போகிறார். இப்போ நம்ம 59 ஆரம்பிச்சிருக்கோம், 58 101 சொல்ல வரைக்கும் எப்படியெல்லாம் ஜீவ தத்துவம் தவறாக கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல போகிறாரு. 60 ஆரம்பிப்பார். இப்போ முகவரையாக சொல்லியிருக்கிறார். இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். பூர்வாபர பூர்வாபர பூர்வ அபர பராமர்ஷ விகலாஸ் தத்ர. தத்ர, அந்த தத்ரங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு, தத்ரன்னா இந்த விஷயத்தில், பூர்வ அபர தொடக்கம் முடிவு. ஒரு நூல் எடுத்தாச்சுன்னா அங்கே தொடக்கம் என்ன, முடிவு என்ன. பூர்வ அபர பராமர்ஷ ஆராய்ச்சியை, தொடக்கம் முடிவு பற்றிய ஆராய்ச்சியை இந்த விஷயத்தில், இந்த தத்துவ விஷயத்தில் எங்கே எது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, எப்படி முடிக்கப்பட்டிருக்கு என்ற ஆராய்ச்சியை விகலாகா, விகலாகா அந்த தத்திரக்கு முன்னாடி வார்த்தை விகலாஸ்ன்னு இருக்கு. விகலாகா அப்படின்னா செய்யாத, கேசன சிலர், செய்யாத சிலர், இந்த விஷயத்தில் தொடக்கம் முடிவு பற்றிய ஆராய்ச்சியை செய்யாத சிலர். அடுத்து 2வது வரியில் வாக்கியா பாஷான் ஸ்வஸ்வபக்ஷே யோஜயந்திய அதை யோஜயந்தி அலட்சயா அபி, அதில் அபி அலட்சயா, யோஜயந்தி அபி அலட்சயான்னு பிரிக்கணும். 2வது வரியில் கடைசி வார்த்தையை எடுத்துக்கங்க. யோஜயந்தி எப்பி அலட்சயான் இருக்கு, அதில் அபி அலட்சயா அதை பிரித்தோம்னா யோஜயந்தி அபி அலட்சயா. அலட்சயா அப்படின்னா வெட்கமே இல்லாமலும், இந்த ஆராய்ச்சியை செய்யாத சிலர் அலட்சயா அப்படின்னா வெட்கமே இல்லாமலும்
வாக்கிய ஆபாசான், ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை வாக்கியா ஆபாசான் இருக்கு. வாக்கிய ஆபாசான்னா உபனிஷத் வாக்கியத்தை போல தோன்றுகின்ற வாக்கியத்தை, அது ஒரு ஆபாச வாக்கியம் உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. அதுபோன்று வாக்கியத்தை போல தோன்றுகின்ற வாக்கியத்தை ஸ்வஸ்வபக்ஷே அவரவர்கள் முடிவுக்கு, அவரவருடைய கருத்துக்கு முடிவாக யோஜயந்தி எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த விஷயத்தில், இந்த தத்துவ விஷயத்தில் தொடக்கம் முடிவு பற்றிய ஆராய்ச்சியை செய்யாத சிலர் வெட்கமே இல்லாமலும் உபனிஷத் வாக்கியத்தை போல தோன்றுகின்ற வாக்கியத்தை அவரவர்கள் முடிவுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது இதனுடைய கருத்து என்னென்னா, இவங்க ஒரு உபனிஷத்தை எடுத்து அதில் தொடக்கம் என்ன முடிவு என்னங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்லை. தங்களுக்கு ஏற்ற விஷயத்தை மட்டும் அதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு வாதம் பண்ணுகிறார்கள். அப்படி குழம்பி இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. பிறகு எப்படி குழம்பி ஒவ்வொரு சுலோகமும் ஆரம்பிக்க போகிறார். 60வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். ஸ்லோகம் 60 படிக்கலாம். கூடஸ்தாதி சரீராந்தம் சங்காதஸ்யாத்மதாம் ஜகுஹும் லோகாயதா பாமராச்சம் பிரத்யக்ஷாபாசமாஸ்ரிதாஹம் கூடஸ்தாதிசரீராந்தம் சங்காதஸ்யாத்மதாம் ஜகுஹும் லோகாயதா பாமராச்சம் பிரத்யக்ஷாபாசமாஸ்ரிதாஹம். இங்கே ஸ்லோகம் 60, 61 தேகாத்மவாதி, அதாவது சார்பாக மதவாதின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உடல் தான் ஆத்மா. நம்ம இந்த கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த சரீரம்தான் ஆத்மா என்று சொல்பவர்கள். இதுக்கு முன்னாடி குழம்பி இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. இப்போ எதில் எப்படி குழம்பி இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் குழப்பம் ஆத்மா இந்த உடல் என்று சொல்லுவது. ஆத்மா எதுன்னு கேட்டால் இந்த உடல் தான் ஆத்மா. அன்னமய கோஷமே ஆத்மா. இதில் தர்க்கப்படி இந்த உடல் தான் ஆத்மா நிரூபிப்பாங்க. பிறகு அதுக்கு வேத வாக்கியத்தையும் எடுத்து உடல் தான் ஆத்மான்னு அவங்க சொல்லுவாங்க. பிறகு அது எப்படி தப்புன்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லுவான். பிறகு அவன் இன்னொரு கருத்து இதுதான் ஆத்மான்னு சொல்லுவான். இப்படி வரிசையாக போகும். அதுக்கும் வேத வாக்கியம் சொல்லுவாங்க, அதுக்கும் புத்திபூர்வமாக சொல்லுவாங்க. இப்படி சொல்லி நிவாரணம் பண்ணிகிட்டே போவார் அவர். இப்போ இங்கே உடல் தான் ஆத்மா. முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா, சங்காதாக ஆத்மதாம் ஜகுகு, பலவற்றின் சேர்க்கையை ஆத்மாவாக கூறுகிறார்கள். இந்த உடம்புல என்ன இருக்குது? பஞ்சபூதம் இருக்குது. பஞ்சபூதத்தின் சேர்க்கை தான் இந்த உடம்பு. இதெல்லாம் சேர்ந்தால் ஆத்மாவாகுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் எப்படி வருதுன்னா, ஒரு காம்பினேஷன் ஆனவன்னு அதிலே ஒரு உணர்வு தத்துவம் வந்துடுதான். விஞ்ஞானிகள் கூட அப்படித்தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்கிறாங்க. இப்போ எப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னு தெரியலை. டாக்டர்கள் சயின்ஸில் இந்த உடம்பில் அது உயிர் தத்துவம் உடம்புல வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவாக அப்படி சேர்ந்தால் வந்துடுது, பிறகு போயிடுது. உடம்பு போகும்போது அதுவும் போயிடுது. அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஸ்தூல சரீரம், அந்த சரீரத்தில் உணர்வு தத்துவம் வருது அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. இவங்களுக்கு சைதன்யம், ஆத்மா, அந்த உணர்வு தத்துவம் இருக்கே, மூலமான உணர்வு தத்துவம், சூக்ஷ்ம சரீரம் கூட அவங்களுக்கு கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் கூட சொல்கிறதில்ல. இந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்பு தான் இதுன்னு சொல்கிறாங்க அவங்க. இது எப்படி சொல்கிறாருன்னா, கூடஸ்தன் முதல் இந்த உடம்பு வரை பல கருத்துக்கள் இவங்க சொல்கிறாங்க. கூடஸ்தன்கிறது இவங்க சொல்கிறதில்ல. நாம தான் கூடஸ்தன் ஆத்மானுங்கிற வார்த்தையை சொல்கிறோம். கூடஸ்தன் ஆதார தத்துவம், அதான் ஆத்மா. அதிலிருந்து பல தத்துவம் வந்திருக்கு. இதை ஒவ்வொன்றா இவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க ஆத்மான்னு சொல்லி. இப்போ முதல்ல சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு? உடல் தான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். கூடஸ்தாதி சரீர அந்தக, கூடஸ்திடம் ஆரம்பித்து இந்த உடல் வரை சொல்லுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உடம்புக்குள்ள உணர்வு இருக்குது, சைதன்யம் இருக்குது. விஞ்ஞானம் அப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடல் ஆதாரம், அதுக்குள்ளே உணர்வு வந்திருக்கு. அதுக்கு ஒரு சில பேர் லாஜிக் சொல்கிறது உண்டு. வெத்தலை என்ன கலரு? பச்சை. சுண்ணாம்பு வெள்ளை. இந்த பாக்கு ஏதோ ப்ரௌன் கலர். எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகுது? நல்லா சிவப்பாகிடுது. அது மாதிரி சில காம்பினேஷன் சேர்த்தா உணர்வு வந்துடுதான் இந்த உடம்புல. அந்த காம்பினேஷன் டேமேஜ் ஆச்சுன்னா உணர்வு போயிடுதான். இப்படி ஒரு கருத்து உயிர் தத்துவத்துக்கு சொல்கிறது உண்டு.
நாம் வேதாந்தத்தில் அப்படி சொல்கிறது இல்லை. இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்கிற, நாம் எப்படி சொல்கிறது இல்லைன்னு சொல்வோம். இவங்களுக்கு அடுத்த பிறவியெல்லாம் கிடையாது. அடுத்த பிறவி கிடையாது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இருக்கிறது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்க, நல்லா நெய்யாக ஊற்றி நல்லா சாப்பிட்டு செத்து போயிடு. இருக்கிற வரைக்கும் அனுபவி. இதில் சமுதாயமே சீர்குலைஞ்சு போயிடும். இந்த தத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், எப்போ பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாட்டி அப்புறம் எப்படி இருக்கும்? எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும். எப்படியாவது வாழ்ந்து சந்தோஷமாக இரு. அப்படி இருக்க முடியறது இல்லையே. எப்படியாவது வாழ்கிற யார் சந்தோஷமாக இருக்கா? அப்படி யார் இருந்ததாக இல்லையே. கடனை வாங்கியாவது நெய்யை ஊற்றி சாப்பிட்டு நிம்மதியாயிரு. இவங்க யாருன்னா லோகாயதா பாமராச்ச, லோகாயதர்களும் அதாவது சார்வாக மதவாதிகள், பாமரர்களும் புத்தியை சரியாக பயன்படுத்தாதவர்கள். பிரத்யட்ச பிரமாணம் கூட அறகுறை தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடல்தான் ஆத்மா என்று சொல்லுகிறார்கள். பிரத்யட்சமாக நேர பார்க்குறத கூட அதை சரியாக பயன்படுத்துறதில்ல. இப்போ கண் இருக்குது, தண்ணியை பார்க்குது, நீரை பார்க்குது. இது நீர்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறோம்? நேராக போய் அதை குடிக்க போவோம். இது பிரத்யட்ச பிரமாணம். அதே கண் காணல் நீரை பார்க்குது, நேராக அங்கே போகிறோம். அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? அங்கே தண்ணி இருக்காது. அப்போ கண்ணு காட்டினது ஆபாச பிரத்யட்சம். பிரத்யட்சம் கூட இல்லை, அதை ஒரு கண் நேராக பார்த்தது கூட ஒரு ஆபாசமே ஒழிய உண்மை அல்ல. இவங்க எல்லாத்தையுமே அதை தெளிவாக பார்க்குறது இல்லை. அந்த ஆபாசத்தை பார்த்துக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம். 5 இந்திரியங்களுமே நம்மளுக்கு பிரத்யட்ச பிரமாணம் தான். ஒரு பொருள் இருக்கிறத காட்டும், அது உண்மையாக பொய்யான்னு கண்ணு காட்டாது. தண்ணி இருக்குங்கிறது கண்ணு காட்டும், அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறது ரெண்டாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். போகிறோம், நேராக பார்க்குறோம், அதுக்கு பிறகு தொட்டு பார்க்குறோம், பல ஆராய்ச்சி பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். கண் என்ன இருக்கோ அதை காட்டும். அதுக்கு முன்னாடி இருந்ததையும் காட்டாது, பின்னாடி இருந்ததையும் காட்டாது. அப்போ இருக்கிறத காமிக்கும். அப்போ எப்படி இருக்காதே ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகம் இருக்குது. இப்போ கண் என்ன காமிக்குது? இப்போ புஸ்தகம்னு காமிக்குது. நான் என்ன சொல்கிறேன்? இதை பார்த்துட்டு இது புஸ்தகம்னு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து கிழிச்சு போட்டுறாரு. இப்போ கண் என்ன காமிக்கும்? புஸ்தகத்தை காமிக்குமா? இப்போ பேப்பர்னு சொல்லும், கிழிஞ்ச பேப்பர் இல்லை குப்பைன்னு சொல்லும் கண்ணை. பிறகு ஒருத்தர் எரிச்சிடுறாரு. அப்போ கண் என்ன காமிக்கும்? சாம்பல்னு காமிக்கும். இது கிழிஞ்ச பேப்பராக மாறும், சாம்பலாக மாறுங்கிறது கண்ணுக்கு தெரியுமா? அதை நிர்ணயம் பண்ணுமா? கண்ணில் பார்க்குறத மட்டும் வச்சு இதுதான் சத்தியம் சொன்னால் எப்படி அர்த்தம்? இந்த உடம்பு கண்ணில் பார்க்குறோம், அதனால் இதுதான் ஆத்மா. இது அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மா போயிடுச்சு. இவங்களுடைய மதம் அப்படித்தான் இருக்குங்கிறார். நாம் குழந்தையாக இருக்கிறோம், வாலிபனாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையே இதே நினைக்கிறோம். ஏன்னா வாலிபம் முறுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. வயசாகி நம்மளுக்கு மூட்டு வலி வரும்னு தெரியாது, அதை புத்தி யோசிக்கிறது இல்லை. நம்மளுக்கும் வயசாகும், நம்மளுக்கு மூட்டு வலி வரும், உட்கார முடியாமல் போகும், யோசிக்கிறோமா? புத்தர் அப்படி யோசிச்சதுனால சன்னியாசி ஆகிட்டார். அவர் பார்த்தார், வயசானால மரணத்தை பார்த்தார், சன்னியாசியாக போயிட்டார் அவர், புத்தி வந்த உடனே. கண்ணு பிரத்யட்சம், 5 பிரமாணங்களும் அந்த நேரத்தில் என்னவோ அதைத்தையும் காட்டும். புத்தி பிறகு யோசிக்கணும். இவர்கள் பிரத்யட்ச பிரமாணத்தை மட்டும் வைத்து கொண்டு அதையும் கூட முழுசாக அது முன்னாடி எப்படி காமிச்சு பின்னாடி எப்படி காமிச்சு பாரு, அந்த நேரம் காமிக்கிறது ஆபாசம். அதை மட்டும் வச்சுக்கிட்டு இவர்கள் சார்வாக மதவாதிகள் உடல்தான் ஆத்மா என்று உறுதி செய்கிறார்கள். ஒரு வாக்கியத்தை ஒருத்தர் கேட்குறாரு, ஒருத்தர் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. நம்மகிட்ட வந்து அவர் அப்படியே சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், ஒருத்தர்கிட்ட போய் இதை போய் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கூட அப்படியே போய் சொல்கிறதில்ல. 1-2 வார்த்தையை விட்டுட்டு சொல்லுவார், இல்லாட்டி அது கண்ணு காது மூக்கெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லுவார். ஆபாச வாக்கியம்பாங்க. எப்பயுமே அந்த கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்குறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன நம்மகிட்டே ஒரு வார்த்தை நீங்கள் இந்த தகவலை சொல்லுங்கன்னு சொன்னால் 100% அப்படியே சொல்ல மாட்டோம், கொஞ்சம் மாற்றுவோம், இல்லாட்டி 2 விடுவோம். இது ஆபாச வாக்கியம்னு சொல்லுவாங்க. தெளிவாக அது போகிறது இல்லை அந்த விஷயம். இப்படி இவங்க ஆபாச பிரமாணம் பார்ப்பது எல்லாம் வந்து ஒரு தெளிவில்லாமல் அதை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி இதுதான் ஆத்மா என்று பிரத்யட்ச பிரமாணத்தை கூட சரியாக பயன்படுத்துறது இல்லை. முன்னாடி இப்படி காமிச்சிச்சே, இப்போ இப்படி காமிக்குதே, பின்னாடி இப்படி காமிக்குமான்னு கூட யோசிக்கிறது இல்லை. அந்த நேரம் ஏதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்க? தவறான முடிவுக்கு வந்து விட்டார்கள்.
கூடஸ்தன்லேருந்து அதுக்கு பின்னாடி வர எல்லாத்தையுமே இந்த உடம்பு வரைக்கும் ஆத்மான்னு சொல்கிறார். இந்த உடம்பு தான் ஆத்மா என்பதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு பிரமாணம் சொல்ல போகிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இங்கே இதை மட்டும் சொல்கிறார். இவங்க எல்லாத்தையும் ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க, எந்த பிரமாணத்தையும் ஒழுங்காக பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிற கருத்து மட்டும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 2-3 ஸ்லோகம் எளிமையாக இருக்கும். முதல்ல 2வது வரி எடுத்துக்கலாம். லோகாயதாகா 2வது வரியில் முதல் வார்த்தை. லோகாயதாகனா லோகாயதர்களும், அதாவது சார்வாக மதவாதிகளும், பாமராட்ச பாமரர்களும், அதாவது புத்தியை சரியாக பயன்படுத்தாதவர்களும், பிரத்யக்ஷ ஆபாச ஆசிரிதாக. பிரத்யக்ஷ ஆபாசன்னா பிரத்யக்ஷ ஆபாசத்தை, அதாவது இந்த நேரடியாக பார்க்குற பிரமாணத்தை கூட சரியாக அதாவது ஆபாசம் என்ன, நேரடியாக பார்க்குற பிரத்யக்ஷம், அதையும் சரியாக புரிஞ்சுக்கலைன்னா பிரத்யக்ஷ ஆபாசம். அதை கூட சரியாக புரிஞ்சுக்கிறாம பிரத்யக்ஷ ஆபாசத்தை பிரமாணமாக ஆசிரிதாக பின்பற்றி கொண்டு அதை கையில் பிடித்து கொண்டு, முதல் வரி கூடஸ்தாதி, கூடஸ்தன் ஆத்மா சைதன்யம், அவன் சைதன்யத்தை சொல்லலை, இவர் வித்யாரண்யர் சொல்லார். ஆத்மா ஆதி, அதிலிருந்து ஆரம்பிக்கிறான். கூடஸ்தனே ஆதாரம், அதுக்கு மேலே நிறைய ஸ்டெப் இருக்குது. அதிலிருந்து அவங்க ஆரம்பித்து ஒவ்வொன்றா வர்றாங்கன்னு சொல்கிறார். கூடஸ்தாதி, கூடஸ்தன் முதல் சரீர அந்த ஸ்தூல சரீரம் முடிய உள்ள, இந்த ஸ்தூல சரீரம் முடிய உள்ள சங்காதக பலவற்றின் சேர்க்கையை அல்லது கூட்டத்தை ஆத்மதாம் ஜகுகு ஆத்மாவாக கூறுகின்றார்கள். கூடஸ்தனை விட்டுட்டு அதுக்கு பிறகு நிறைய ஸ்டெப் இருக்குது. அதை பூரா அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஆத்மான்னு சொல்லி சார்வாக மதவாதிகள் கூறுகிறார்கள். அதில் முதல்ல என்ன சொல்ல போகிறார், அடுத்து முதல்ல உடம்பு ஆரம்பிக்கிறாருங்க. உடம்பு வரை நாங்கள் சொல்லிட்டாரு, அது உடம்பு எப்படிங்கிறது ஆத்மான்னு சொல்கிறாங்கங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸ்லோகம் 61 படிக்கலாம். ஸ்ரௌதி கர்த்தும் ஸ்வபக்ஷம் தேம் கோஷமன்னமயம் ததா விரோச்சனஸ்ய சித்தாந்தம் பிரமாணம் பிரதிஜத்ஞிரே. ஸ்ரௌதீகர்த்தும் ஸ்வபக்ஷம் தேம் கோஷமன்னமயம் ததா விரோச்சனஸ்ய சித்தாந்தம் பிரமாணம் பிரதிஜத்ஞிரே. அங்கே பிரத்யக்ஷ ஆபாச பிரமாணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஆத்மான்னு சொல்லி வர்றாங்கன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வேதத்திலே சொல்லியிருக்கு உடல்னே ஆத்மான்னு சொல்லி வேதாந்தத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அன்னமய கோஷனே ஆத்மான்னு நீங்கள் சொல்வார். அடுத்து வர்றவர் அதே வேதத்தில் இது ஆத்மா இல்லைன்னு சொல்லியிருப்போம், நான் கொண்டு போய் நிரூபிப்பார். அவர் அதுக்கு லாஜிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அனுபவத்துலேயும் தெரியும், அதையும் கரெக்டாக வரும். இவங்க எதை சொல்கிறாருன்னா, உபனிஷத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது அன்னமய கோஷம் ஆத்மான்னு ஃபஸ்ட்டில் வரும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வரும். 2வது அத்தியாயம் 2வது பகுதியில் அந்த முதல் மந்திரத்தில் வரும் தைத்திரிய உபனிஷத்தில். சாந்தோக்கியத்தில் 8வது அத்தியாயத்தில் வருது. அங்கே எப்படி வருதுன்னா பிரஜாபதி வித்யான்னு ஒன்று இருக்குது, அங்கே 7வது பகுதியில் வருது. அது இங்கே சாவா ஏஷ புருஷோ அன்ன ரசமயகன் இருக்குது. இந்த புருஷன் அன்னத்தின் ரசமாக இருப்பவன் தான், அதாவது அன்னமயம்தான் ஆத்மா என்று என்ன சொல்லுது தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. இதை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த மந்திரத்தை போகிறதில்ல. அடுத்த மந்திரத்துக்கு போனால் அது ஆத்மாலேன்னு வந்திருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பக்கத்தை பரட்டி பார்க்குறது, அதில் இது வந்த உடனே இதுதேன்னு சொல்கிறது. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அன்னமயந்தே அடுத்து படித்தாங்கன்னு வச்சுங்க, அது ஆத்மா அல்ல பிராணமயந்தே ஆத்மான்னு வரும். அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கு. சாந்தோக்கியத்திலே ஒரு வார்த்தை வருது, அதில் என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த 8வது அத்தியாயம் 7வது பகுதி 4வது மந்திரம் வருது. அங்கே தேவர்கள் சார்பாக இந்திரன் போகிறான் பிரம்மாட்ட உபதேசம் பண்ணுறதுக்கு, அசுரர்கள் சார்பாக விரோச்சனன் போகிறான். இவங்க போய் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மாவை பற்றி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கண்களில் எது தெரிகிறதோ அதுவே ஆன்மா,
அது மரணமற்றது, பயமற்றது, அதுவே இறைவன் என்றார் பிரஜாபதி. அதை கேட்ட இந்திரனும் விரோச்சனனும், ஐயா, தண்ணீரில் தெரிபவர் கண்ணாடியில் தெரிபவர் ஆகிய இருவரில் யார் ஆன்மான்னு கேட்குறான். கண்ணில் தெரிகிறது ஆத்மானா கண்ணாடியிலையும் உருவம் தெரியுது, தண்ணீர்லேயும் தெரியுது. எது ஆத்மா? அனைத்திலும் தெரிவது ஆத்மான்ட்டார் அவர். இவர் என்ன அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அனைத்திலும் தெரிவது ஆத்மான்ட்டார். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டார்? நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்ம உடம்பு தானே தெரியுது, அதனால் நம்ம தான் ஆத்மான்னு இந்திரனும் விரோச்சனம் என்ன பண்ணிடுறாங்க? சரி, புரிஞ்சு போச்சு, தத்துவம் புரிஞ்சாச்சு, உடம்பு தான் ஆத்மா, இதுதான் கண்ணுக்கு தெரியுது. மனசு கூட கண்ணுக்கு தெரிகிறது இல்லையே, பிராணன் கூட கண்ணுக்கு தெரிகிறது இல்லையே. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இந்திரனும் விரோச்சனனும் அசுரர்கள் சார்பாக வந்தவனும் தேவர்கள் சார்பாக வந்தவனும் உடல் தான் ஆத்மான்ட்டு கிளம்பிடுவாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி போன உடனே என்ன பண்ணுறாங்க? ஸ்தூல சரீரமே ஆத்மா. இந்திரனுக்கு கொஞ்சம் புத்தி வேலை செய்யுது, அவனுக்கு கொஞ்சம் சித்த சுத்தி இருக்குது. அது எப்படி இருக்க முடியும், அந்த உடம்பு அழிஞ்சு போதே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்? இந்த உடம்பு ஆத்மா திரும்பி உபதேசத்துக்கு வர்றான். அசுரர்கிட்டருந்து வந்தவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு புத்தியெல்லாம் வேலை செய்யலை. அவன் என்ன பண்ணுறான்? இந்த உடம்பு தான் ஆத்மான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு, அவன் முடிவு பண்ணால் பரவாயில்ல, அதை வந்து எல்லாத்துக்கும் அதவே உபதேசம் பண்ணுறான். அதுக்கு பேர் அசுரோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தே இருக்குது. உடல் தான் ஆத்மான்னு சொல்கிறதுக்கு ஆசுரோ உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்தை சொல்லுவோம். அதுக்கு பேரே ஆசுரோ உபனிஷத்துன்னு இருக்குது. இந்த நாஸ்தியமே தவறு, அதை உபதேசம் வேறு, எல்லாருக்கும் உபதேசம் வேறு. இந்த நாஸ்தியங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள். தான் மனைவியை தான் குடும்பத்தில் தான் வீட்டில் இருக்க ஒரு ஆளை மாற்றுறதுக்கு துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது, சக்தி கிடையாது, திறன் கிடையாது. உலகத்துக்கு என்ன நீ உபதேசம் பண்ணுற? உன் கூடையே இருக்கிறவளை மாற்ற முடியலையே, பிறகு என்ன நாஸ்தியம் சரின்னு சொல்கிறக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? முதல்ல யோசிச்சு பாருங்க. வீட்டில் பூஜையாக நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியே வந்து அத்தனை பேரையும் மாற்றி வரும், அப்படியே பிரச்சாரம் பண்ணி உலகத்தை மாற்றி திருத்திடுவார்கள். அவங்கெல்லாம் கோபமாத்தான் வரும். கூடையே இருக்க ஒருத்தரை மாற்ற சக்தி இல்லையே, துப்பு இல்லையே, பிறகு நீங்கள் உலகத்தை கிழிக்க போகிறீங்க. நீங்கள் இதுதான் இது பூரா தப்புன்னு வேறு, சனாதனமே தப்புன்னு வேறு, இது வேறு அழிக்க போகிறாங்களா? வீட்லேயே அழிக்க முடியலை, அரசியல் பேச நினைக்க வேணும். அப்படி இருக்கு. அது மாதிரி இந்த அசுரோபனிஷத் உடல் தான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இவன் அதோட இவன் தப்பாக புரிஞ்சாலும் பரவாயில்ல, உலகத்துக்கு வேறு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி தானே இருக்குது. உடல் மட்டுமே ஆத்மா நினச்சா தர்மம் அழிஞ்சு போயிடும். இதுக்கோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். தர்மம் பாப புண்ணியம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது அசுர உபனிஷத்து, அது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இதில் என்ன உடல் தான் ஆத்மான்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன வரப்போகிறான்? அடுத்த படியில் கொஞ்சம் ஸ்டெப்பு பண்ணுறேன். இது ஆத்மாவாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறான். எது ஆத்மாங்கிறது ரெண்டாவது. உடலே ஆத்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த உடம்பு ஆத்மாவாக இருக்க அதுக்கு ஒரு லாஜிக்கோடு வர்றான். இதுதான் ஆன்மீகத்துக்கு நுழையிற படி. நம்ம உள்ளே வர்றோம்னா அடுத்த ஸ்டெப்பு இது தான். உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது, உடலுக்கு வேறு ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அது என்னங்கிறது வேறு, அதை அடுத்து பார்க்கலாம். ஆனால் என்ன சொல்கிறான்? உடலை விட்டு வேற ஒரு சக்தி இருக்கிறது, வேற ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுதான் உடலை விட்டு வெளியேறுகிறது, அதுதான் உடலை இயக்குகிறதுன்னு சொல்லி இவன் வர்றான். இன்னொருத்தன் சிந்திக்கிறான். அவன் இந்த உடம்பு ஆத்மாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் எது ஆத்மான்னு அவன் ஒரு தத்துவத்தை கொண்டு போவான். அது கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். பிறகு அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் போகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் கடைசியில் நம்ம தத்துக்கு வருவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவான்னா, அவன் அடுத்து வர்றவன் புத்திபூர்வமாக சொல்லுவான், அவனும் வேதத்தில் ஒரு கருத்து எடுத்து சொல்லுவான். அப்புறம் அடுத்து வர்றவனும் புத்திபூர்வமாக சொல்லுவான், வேதத்தில் ஒரு கருத்து சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் வேதத்தில் ஸ்டெப்பாக சொல்லியிருக்குவேன், ஒரு ஸ்டெப்பை மட்டும் பிடிச்சிக்கிறான், அவன் அடுத்த ஸ்டெப்பை பிடிச்சிக்கிறான். இப்படியே கொண்டு போய் இந்த கருத்துக்கள்லாம் நிலைநிறுத்துவார்கள். அடுத்து வர என்ன சொல்ல போகிறான்னா, உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது, இந்திரியங்கள் தான் ஆத்மாவாக இருக்க முடியும், இந்திரிய சக்தி தான் ஆத்மாவாக இருக்க முடியும். இந்திரியங்கள் உடலை விட்டு ஏதோ ஒன்று வெளியேறுது, அது வெளியே போனால் உடம்பு ஜடமாக ஒன்றுமே செய்ய முடியாமல் கிடக்கு. இருக்கிற வரைக்கும் பார்க்குறான், கேட்குறான், எல்லாம் செய்கிறான். அதுக்கப்புறம் இந்திரியம் ஒன்றுமே வேலை செய்யலை. அதனால் இந்திரியந்தான் ஆத்மான்னு அடுத்து ஒரு கருத்துக்கு வருவான். அது அடுத்த சுரத்தில் சொல்ல போகிறார். அவர்களும் சார்வாகர்கள் தான், அவங்களும் ஆத்மாவை சொல்கிறது இல்லை, கொஞ்சம் இதிலிருந்து முன்னேறியவர்கள். இவர்கள் தான் கொஞ்சமாவது இந்த விஷயத்துக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறவங்கன்னு சொல்லலாம்.
அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகுது. அது 62லேருந்து இப்போ 61வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்ரௌதி கர்த்தும் ஸ்வபக்ஷம் தே, தேன்னா அவர்கள், அந்த சார்வாகர்கள், உடல்தான் ஆத்மா என்று சொல்பவர்கள், ஸ்வபக்ஷம் தன்னுடைய கொள்கையை, ஸ்ரௌதி கர்த்தும் ஸ்ருதியினுடைய சம்மதத்தை பெறுவதற்காக, அதாவது இது வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்வதற்காக, கோஷ அன்னமயம், இந்த அன்னமய கோஷங்கிற வார்த்தை தைத்திரிய உபனிஷத்தில் வருது. அதனால் என்ன பண்ணுறது, அந்த இதை எடுத்துக்கிறான். தைத்திரிய உபனிஷத்தில் உள்ள அன்னமய கோஷ சுருதி வாக்கியத்தையும், பிறகு ததா அப்படியே, ரெண்டாவது நிரோச்சனஸ்ய சித்தாந்தம், நிரோச்சனஸ்யன்னா விரோச்சனஸ்யன்னா அதாவது அசுர ராஜனான விரோச்சனன். இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் இந்த கதை வருது. இந்த இந்திரனும் அசுரர்களும் சேர்ந்து போனாங்கிறது அதை கோட் பண்ணுறார் அவர். தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அன்னமய கோஷம் ஆத்மாங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறான். பிறகு அசுரர்களும் இந்திரர்களும் பிரம்மாட்ட போய் உபதேசம் பண்ண போகிற அந்த கொட்டேஷன் எடுத்துக்கிட்டு விரோச்சனஸ்ய, பிருகதாரிய உபனிஷத்தில் உள்ள அசுரராஜனான விரோச்சனனுடைய, இங்கே விரோச்சனஸ்யன்னு மட்டும் சொல்லிடுறார். அது எங்கே வருது, பிருகதாரண்ய உபனிஷத்தில் வருது. சித்தாந்தம், அவர்களுடைய சித்தாந்தத்தை, அந்த ராஜா அந்த அசுரன் என்ன பண்ணான், உடல் தான் ஆத்மான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த சித்தாந்தத்தை பிரமாணமாக, அதவே அந்த உறுதியான அவங்களுடைய பிரமாணமாக பிரதி ஜக்ஞிரே கூறுகிறார்கள். அதவே அவங்க கடைசி முடிவாக எடுத்துக்கிட்டு கூறுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய கொள்கையை சுருதியினுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தைத்திரிய உபனிஷத்தில் உள்ள அன்னமய கோஷ சுருதி வாக்கியத்தையும், அப்படியே பிருகதாரண்ய உபனிஷத்தில் உள்ள அசுரராஜனான விரோச்சனனுடைய ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்ற சித்தாந்தத்தை பிரமாணமாக கூறுகிறார்கள். இங்கு 2 சுருதி வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். தைத்திரிய உபனிஷத் சுருதி வாக்கியத்தில் அன்னமய கோஷம் ஆத்மான்னு ஒரு இடத்துல வருது. அதுக்கு அடுத்த வார்த்தை வரும், அன்னமய கோஷம் ஆத்மா அல்ல, பிராணமய கோஷம் அப்படி வரும். அதில் அதை விட்டுருவான். அதே மாதிரி பிருகதாரண்ய உபனிஷத்து 2 பேர் போய் உபதேசம் பண்ணும் பொழுது இவங்க 2 பேரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடல் ஆத்மான்ட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இந்திரன் போவர், அதை விட்டுறான். அந்த அசுரர் சொன்ன வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு உடல்தான் ஆத்மா என்று இவர்கள் கூறுகிறார்கள். அது தவறுன்னு அடுத்து எப்படி சொல்ல போகிறான்னு பார்க்க போகிறோம். இப்போ உடல் ஆத்மான்னு சொல்லியாச்சு. உடல் ஆத்மாவாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு அருமையான காரணம் சொல்லுவாங்க. அடுத்து சுருதிப்படி சொல்லுவான், யுக்திப்படி சொல்லுவான். இது ஆத்மாவை இருக்க வாய்ப்பே இல்லை, இது ஏதோ வந்துட்டு போகிறது, இது டெம்பரவரி அப்படிங்கிற கருத்தை அடுத்து நிரூபிப்பாங்க. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.